சார் வணக்கம் சார். வணக்கம். பெஸ்ட்டு ஈவெண்ட் மேனேஜர். நல்லா சேர் தூக்க தெரியும். ஈவெண்ட் அதில் கொடி கம்பெல்லாம் பாதுகாக்க தெரியாது. ஏதோ ஒரு ஈவெண்ட் என்னடா அது இது பண்ணிட்டு இவரே போவார் வருவார், இவரே போய் எஸ்பியை பார்த்து மனு கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். இதுக்கு கரெக்ட். பொலிட்டிக்கலாக இவர் கரெக்டா? பொலிட்டிக்கல் நாலேஜ் இவருக்கு இருக்கா? இப்போ இவங்களுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். எதுவுமே தெரியாம இப்படி இப்படி பண்ணிட்டு போறது இல்ல ஸ்ட்ராட்டஜி. சார், சனிக்கிழமை வந்து பிரச்சார பயணம் போட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சனிக்கிழமை போட்டா அடுத்த ஒரு 4 நாளைக்கு ஊடகங்கள்ல பேசு பொருளாகும். இப்போ வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா அடுத்தவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பேசு பொருளாச்சா கேலி பொருளாச்சா? அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவங்க யூஸ் அதுக்கு பண்றாங்க. பேசணும்ல. இப்போ நீங்க சொன்னீங்க சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி அவர் வந்து கிட்னி திட்டு பற்றி பேசினார்ல அப்படின்னு. என்னங்க பேசினாரு? மணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி திட்டு போட்டார். வேற அவ்வளோதான், வேற என்ன பேசணுன்றீங்க? அப்புறம் இது சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினாரு. என்ன பேசினாரு? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா கேட்டார்ல. ஓ அவ்வளோதானா? அப்போ மின்சார உயர்வு சொன்னார, மாதந்தோறும் மின் கட்டணும், நீங்கள் என்ன ஆச்சு அப்படி கேட்டார. ஓ சரி சரி. வேற என்ன? நீட்டு பற்றி பேசினார. ஐயோ நீட்டு பற்றி பேசிட்டாரா? அப்போ அனிதா அரியலூர் வேற போனாரு. அனிதா பற்றிலாம் பேசியிருப்பாரா? என்ன பேசினாரு? எந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மக்களுக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கும் அரசியல்வாதியா தெரியறதுக்கும் நேரம் எடுக்கும். இப்ப இவர் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் வந்து. நான் ஒன்றும் சொல்லுங்க, நேரம் எடுக்கும், எடுத்துக்குங்க. 2031 வாங்க, அவ்வளோதான். நீங்க பிரச்சார பயணத்துக்கு போறீங்க, எடப்பாடி போறாரு, பேட்டி போடுறாங்க, கேட்குறேன் சொல்றாரா சார் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க சார் அப்படின்னு டெல்லியில் ஒருத்தர் நக்கல் அடிக்கிறார். என்ன சொல்றாரு இவர் பதிலுக்கு? தெளிவாக போடுவீங்களான்னு கேட்குறாரு. தான் சீமான்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? டிடிவிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அண்ணாமல்கிட்ட டமி பீஸே முதல்வர் அவர்களே அங்கிள் சொன்னால் கோச்சிக்கிங்க. அதனால தான் இதே மாதிரி பேசிட்டு எவ்வளோ நாள் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு ஓட்டு போடும்போது ஜனங்களும் அப்படியே பண்ணுவோம். தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மாநில மாநாடு போட்டாரு. அதில் நிறைய விஷயங்கள் பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு மக்களால். ஆனால் மக்களால் எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஆனால் பேசலை. இப்போ வந்து வாரம் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பயணம் நாங்கள் வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு. முதல் கட்ட பார்வையாக ஆரம்பித்து திருச்சியில் வந்து நல்லா போயிருந்தது. 10:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 4 மணி வரை இழுத்தது. அதற்கு காரணம் கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, எங்கள் தலைவர் வந்து விஜய் வரணும்னு சொல்கிறீங்க, வந்தால் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான விஷயம் பேசவே இல்லையே, எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் வருது. உங்களுடைய பார்வை? எங்கள் தலைவர் வந்தால் ஸ்தம்பிச்சிரும்னு இவங்க உருட்டுறாங்க. சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, அன்றைக்கே ஸ்தம்பிக்கல. இவர் டெய்லி பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கம் அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்குது, அங்கே போகிறாரு வர்றாரு. ஏன் ஸ்தம்பிக்கல? இது ஸ்தம்பிக்கிறதும் மற்றதும் இவர்கள் உருவாக்குறது. இவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அஜித்குமார் விவகாரம் ஊரே பற்றிக்கிட்டு எரியுது. இவரும் போய் பார்த்துட்டு வேற வந்திருக்காரு. அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் இவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு. தாவேகாக அது முதல் ஆர்ப்பாட்டம், மாநிலம் தழுவிய ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். ஊரே வெயிட் பண்ணுது. வந்தது 8000-லேருந்து 10,000 பேர். போலீஸ்காரங்க அங்கே ராஜரத்ன ஸ்டேடியத்தில் கொடுத்தா சிக்கலாகிடும்னு இங்கே அந்த சிவானந்த சாலையை பாதி அப்படியே நடுவில் அப்படியே பொழந்து ஃபுல்லாகவே நீங்கள் கூட்டம் வந்துச்சுன்னா அந்த சைடு அண்ணா சதுக்கத்துலேருந்து இந்த சைடு வார் மெமரியல் வரைக்கும் எடுத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி ரோடு கூட இதாகல. ஒரு 8000-லேருந்து 10,000. ஏன் 10 லட்சம் பேர் இங்கே சென்னையில் இருக்காங்கன்னாங்க. ஏன் வரல? என்னன்னா வழக்கமாக வர்றவர்கள், இந்த சினிமாவுக்கு போகிறவன், இந்த மாதிரி வர்றவன் வந்தான் சார். ஆனால் கணிப்புப்படி பார்த்தோம்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்களில் நம்ம போயிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல் வேட்பாளராக முதலமைச்சராக யார் ஆவாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் 60-70 வயதுக்கு உட்பட்டவங்கலாம் சொல்கிற வார்த்தை என்னென்னா டிவிக்கு என்ன சொல்கிறாங்க. நீங்கள் டிவிக்கே இந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி கருத்து கணிப்பு எல்லாமே அந்த நேரத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்க. ஓட்டு போடணும்னு போடும்பொழுது அதில் பல விஷயங்கள் இருக்குது. விட்டமின் சி, அந்த நேரத்தில் உருவாக்கப்படுகின்ற ஒரு உளவியல் தாக்கம், இந்த கட்சி தான் ஜெயிக்கும், விஜய் வரமாட்டாராமே அப்படின்றது. அப்புறம் லோக்கல் வேட்பாளர், சின்னம். நீங்கள் ஓட்டு போட்டுறீங்களா? போட்டிருக்கேன் சார். ஓட்டு போட போகும்பொழுது அந்த தருணத்தை கரெக்டாக சொல்லுங்கள். சின்னத்தை தேர்ந்தெடுத்து போகும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ ஒரு பதட்டம் வந்தது. ஐயோ நம்ம சின்னம் இங்கே நம்ம யோசிச்ச சின்னம் இங்கே இருக்கா அங்கே இருக்கா, தப்பாக போட்டுருவோம், எங்கேயாவது நம்மளே அறியாமையே கையை போய் வச்சிருவோமா, இழுத்து கரெக்டாக ஆகிடா, அந்த மாதிரிலாம் இருந்ததா இல்லையா? எனக்கு இருந்துச்சு. பல தேர்தலில் போட்டாலும் ஒரு இது இருந்தது. நமக்கே இப்படி இருக்குன்னா எந்த வித நோக்கமும் இல்லாமல் இருக்கிற மக்கள், சின்னத்தையே தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கலாக தான் வரும் அந்த பேர், இந்த இது சின்னங்களும். தேசிய கட்சிகள், மாநில கட்சி அப்படின்னு வந்தாலும் அதில் ஆல்ஃபாபெட்டிக்கல் வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் இன்னை வரைக்கும் இவர்கள் ஒரு சின்னன்றதை கரெக்டாக இது வரைக்கும் வாங்கலை. அதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு. தேர்தலில் வேட்பாளர் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி இந்த இது கருத்து கணிப்புலாம் ஏதாவது நான் தோணு சொல்லுவேன். மச்சான் கேட்டாம்பல்டா, ஒரு டிவி சேனலில் வந்து கேட்டாங்க, அந்த பொண்ணுங்கள்லாம் கேட்டுச்சிங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் விஜய்ன்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் இருக்குது.
அதனால் யார் முதல்வராக வரணும்னா நீங்கள் அண்ணாமலையா விஜயான்னு கேட்டால் அண்ணாமலைக்கும் போடுவாங்க. அண்ணாமலை முதல்வராக வர முடியுமா? அப்போ இந்த மாதிரி இன்னொன்று இவர் கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இவர்கள் தனியாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக தனியாக நின்னா ஜெயிக்க முடியுமா? திமுக நின்னா ஜெயிக்க முடியுமா? இவர் நின்னா ஜெயிக்க முடியுமா? தனியாக தானே நிற்கிறாரு, எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ ஓபிஎஸ் போனாலே இவருக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை வரும். 20 தொகுதி வச்சுக்கினேன்னு வாப்பில் புஷி. ஓபிஎஸ் ஒத்துக்கவே மாட்டார். ஏன் சொல்லுங்கள்? எப்படி அதான் கட்சி பிரிஞ்சிருக்கேன் சார். 10 போதும்னு அவருக்கு தேவையானதை அவர் வாங்கிக்கிறாரு. இவங்க 234 என்கிட்ட ஆள் இல்லைங்க, 20 தொகுதி வச்சுக்கணும். சரத்குமாரும் கமலுக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு ஞாபகம் இருக்கா? ஆமாம். இவர் ஒரு குறிப்பிட்ட தொகுதி கொடுக்க, இவர் ஆளே இல்லைன்னு திருப்பி கொடுக்க, எங்கள்கிட்டையும் ஆள் இல்லைங்கன்னு அவர் சொல்ல, இந்த கூத்துலாம் நடந்தது. அந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும். அப்போ 234 வேட்பாளர், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் போய் எடுக்கிற கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. நான் கேட்குறது என்னென்னா, விஜய் வந்தால் ஸ்தம்பிக்கும்னா ஏன் சிவானந்தா சாலை நடந்த ஆர்ப்பாட்டம் ஸ்தம்பிக்கவில்லை? அதுலேயும் முதல் ஆர்ப்பாட்டம்னா நீங்களே திரட்டணும். ஏய் ஒருத்தன் விடாமல் வந்துடணும்டா, தலையூர் வர கூட்டம் அப்படின்னு பண்ணணும். அட்லீஸ்ட் 1 லட்சம் பேர் அந்த இடத்துல வந்திருந்தாங்கன்னா வேறு லெவல். ஏன் வர முடியல? அதில் உங்களால் ஏன் பேச முடியல? இந்த பிரச்சனைகள் தான் இவர்களுக்கு திட்டமிடல், ஆட்களை திரட்டுறது, க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு, இதிலெல்லாம் இவர்கள் பெரிய ஃபெயிலியர். இதில் விஜய் வந்து நீங்கள் சொன்னீங்க அங்கே 4 மணி நேரம் நடந்ததுன்னு. நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறது, அது திட்டமிடப்பட்ட ஒரு ரோட் ஷோ. இவர்களுக்கு தெரிந்ததுலாம் ரோட் ஷோ தான். அப்போ அந்த ரோட் ஷோவை மட்டும் பாருங்கள், கோவை, மதுரை ப்ளஸ் இங்கே இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு இதை இப்போ போலீஸ் இப்போ உஷாராயிட்டு இருக்கோம். அவனை அந்த ரோட் ஷோ, அந்த இங்கே வந்து இறங்குறது, இந்த பஸ்ஸு முதல்ல எங்கேருந்து கொண்டு போக போகிறீங்கன்னு கேட்பாங்க. சார் இந்த மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி வேணால் யூஸ் பண்ணுங்கள், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது அடுத்தடுத்து பிரச்சார பயணன்றது மட்டும்தான் நடக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. இது ஒன்று. 2வது, பிரச்சார பயணத்தில் இவர் பேசுகின்ற விஷயங்கள் நீங்கள் பெரும்பாலும் தாவேக்கா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ரிப்ளிகா. நீங்கள் என்ன பேசினாலும் தீர்மானம் போடுறியா, திமுக போடுறது போடு. கச்சத்தீவா இது, நீட்டா திமுக, டீலிமிட்டேஷனாக திமுக, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனாக திமுக, பாஜக எதிர்க்கிற விஷயமா திமுக. திமுக என்ன சொல்தோ அதை மாதிரி தான் இது பண்ணுறது. அப்புறம் இவர் பேச்சில் அந்த நான் சொன்னேன்ல, இப்போ சீமான் சொல்கிறாரு இதயத்திலேருந்து பேசணும், பேப்பரை வச்சுட்டு பேசுகிறாருன்னு. அதுதான் உண்மை. அஜித்குமார் மேட்ருக்கு பாருங்கள், ஒரு கோபம் இயற்கையாக சமூக கோபம்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு சமூக கோபம் இருக்கும். அந்த சமூக கோபத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த மாதிரி சில கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வர்றவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் ஆக மாட்டான். ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அந்த கோபம் கொடுக்குற வீரியம் தான் அவன் கொள்கையில் உறுதியாக இருப்பான். சும்மா வரவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் சார் வரீங்களான்னா எங்கே பஸ்ஸு அப்படின்ட்டு ஏறுற லெவலில் தான் இருப்பாங்க. பல போராட்டங்களை பார்த்துருக்கலாம். ஏன் அவர்களுக்கு அந்த இது வருதுன்னா அந்த கொள்கை மேலே ஒரு பிடிப்பு இருந்தது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது இல்லை, நீங்களாம் போய் எடுத்திருப்பீங்க. அவர்கள் பேசின அரசியல் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி பேசுனாங்க? ஏன் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவர்கள் பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க. 23,000 சம்பளம் 16,000 ஆக்குறியே, அந்த கோபம், அந்த கோபத்துடைய விளைவு அவர்கள் உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வருது. இவங்களெலாம் இப்படி பண்ணுறாங்களே. சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் இருந்தால் கைது பண்ணுறியா? நான் என் வயிற்று பாட்டுக்கு உண்ணாவிரதம் என்ன கைது பண்ணுறேன்னு ஒரு அம்மா கேட்குது. அந்த அம்மாவுக்கு எப்படி சசிகாந்த் செந்தில் போய் ரீச் ஆனார்? அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே சமூக கோபம் இருந்தால் நீங்கள் அரசியலில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதை பற்றி நீங்கள் படிக்க கூட தேவையில்லை. அதை கேட்ட அந்த கேள்வி ஞானம் இருந்தாலும் நீங்கள் 1/2 மணி நேரம் பேசுவீங்க. சார், பல கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தையே விட்டுட்டு சினிமா பயணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன், மாற்று அரசியலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அரசியல் தெரியாமல் வந்திருப்பார். நம்ம ஒரு இடத்துல சொல்லலாம் இந்த விஷயத்த, எல்லா இடத்துலையும் சொன்னீங்கன்னா ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்று மாற்று அரசியல்ன்றாரு. மாற்று அரசியல்னா என்ன அப்படின்றத சொல்லணும். இப்போ நீட் இருக்குது, நீட்டு வந்து நீக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து சட்டம் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திடுச்சு. ஒருவேளை இதை நீக்கணும்னா என்ன நடக்கும், என்ன பண்ணணும்? இன்னொரு அரசு அமையணும், இவர்களுக்கு சாதகமான அரசு. அந்த அரசு பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் விலை கொடுக்க போகிறோன்னு சொல்லணும். அதை எல்லாரும் ஒத்துக்கணும், 2 சபைகளும் ஒத்துக்கணும். அதை நிறைவேற்றின பிறகு ஜனாதிபதி அதை ஒத்துக்கணும். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இது கொடுத்தா அந்த மாதிரி ஒத்துக்கணும். இதை எதிர்த்து யாரும் உச்சநீதிமன்றம் போகாமல் இருக்கணும். கரெக்டாக? இவ்வளோ நடந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு விலக்கு கிடைக்கும். கரெக்டாக? அது வரைக்கும் நீட்டு இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். அப்போ ஏன் திமுக நீட்டு நாங்கள் வந்தோன்னு தூக்குவோம், அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க? ஏமாற்றிட்டாங்களா? நீங்கள் மாற்று அரசியல்ன்றீங்கள, நீங்கள் என்ன பேசணும்? நீட்டை வச்சு இன்னும் அரசியல் பண்ணுகிற, நீட்டை நீக்க முடியுமா? நீக்க முடியாதுல்ல. அப்போ எப்படி நீட்ட முடியும்னு சொன்னேன்? அதை வச்சு அரசியல் தானே பண்ணுற. அனிதாவை
நீ அங்கேயே கூட்டிகிட்டு போய் அலையிறதுக்கு பதிலாக நீ படிமா, 60 வயசு வரைக்கும் நீட் எழுதலாம், நீ படி, நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னா அந்த அம்மா நீ ஒரு டாக்டராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்களே, இன்றைக்கும் மாணவர்கள்ட்ட என்ன பண்ணுறீங்க, ஐயோ நீட் அம்மம்மா நீட்டுன்றீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீட்டுக்கு ப்ரைவேட்டு ஸ்கூலில் எப்படி சிலபஸ்லாம் இருக்கோ, சிபிஎஸ்சியில் இருக்கோ, உங்களுடைய ஸ்டேட் போர்டுலேயும் நீட்டுக்காக ஃபஸ்ட்டு குரூப்பில் சிலபஸை ஆல்ட்ரு பண்ணுங்கள். 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பண்ணுங்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த சிலபஸ் இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். 2வது, நீட்டுடைய அடிப்படை என்ன, கோச்சிங் சென்டர். பணக்காரர்கள் மற்றவர்கள் கோச்சிங் சென்டரில் படிக்கிறாங்க. ஏழை மாணவர்கள், இந்த அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க முடியல. அதிமுகவாவது 7.5% கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 10 ஆக்குறோம். 2வது, நாங்கள் மாவட்டந்தோறும் 2 நீட் பயிற்சி மையம் இலவசமாக ஃபஸ்ட் டைம் நீட் எழுதுகிறவங்க ஒரு தடவை அவங்களுக்கு அந்த ரூட் காமிச்சிட்டா, அது சிவில் சர்வீஸ் மாதிரி தான். சிவில் சர்வீஸ் படிக்கிறவன் 4-5 அட்டெம்ப்ட் பண்ணுவான். ஆனால் ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு தான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிப்பான். அதுக்கப்புறம் தனியாகவே படிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போது இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு நாங்கள் அரசு சார்பில் நம்பர் 1 கோச்சிங் வச்சு மாவட்டத்துக்கு 2 இது ஃபஸ்ட் குரூப் படிக்கிற எவ்வளோ பேர் சேருவோம். பண்ணால் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லை, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த கேள்வி வச்சிங்கன்னா மாற்று அரசியல் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக அரசியல் தான் பேசுகிறீங்க. நீட்டை விலக்கு எப்படி விலக்குவான், யாராவது கேட்குறாங்களா? நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீட்டை விலக்கு எப்படியா விலக்குவாங்க. சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு போட்டித் தேர்வு இருக்கா? இந்த ஆசிரியர்களே சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம், அப்டேட் ஆகுங்கயா, எக்ஸாம் எழுதியான்றாங்க. இன்ஜினியரிங் இப்போ ஐஐடி போகிறீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போகணும். எல்லாத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி அரசு வேலைக்கு போகிறதுக்கு குரூப். அப்புறம் மருத்துவத்துக்கு மட்டும் என்ன முடியாதுன்னு இப்போ வழக்கறிஞர்களுக்கே கொண்டு வர போகிறாங்க. அப்போ நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருந்தால் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றதில் வந்து எல்லா மாநிலங்களும் ஏற்றுட்டா பிறகு உனக்கு மட்டும் நான் தனியாக அது கேட்டால் இப்படி உருட்டுறது. மாநில வழி கல்வி, மாநில வழி கல்வினா மாநில வழி கல்வியை மாற்று, சிலபஸை சரி பண்ணு. அப்போ இந்த அரசியல் பேசுறது தானே இவருடைய வேலையாக இருக்கணும். ஆனால் எந்த கட்சியுமே உண்மையை பேசுகிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. மாற்று அரசியல் ஏதாவது ஒரு நீங்கள் மாற்று அரசியல் பேசுறது தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாம் இதுவா இன்னொரு மாற்று அரசியல் கூட சொல்ல அவர், நாம் இவர்களுக்கு மாற்றா இல்லை, தேவைக்கேற்ப நாம் இது பண்ணுவோம், நம்முடைய அரசியல் எப்படி இருக்கும் பேசுனீங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். வக்போர்டு திருத்த மசோதா சொல்கிறீங்க, அதுக்குள்ளே போய் படிச்சிங்களா? வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய அளவில் யூஸ் ஆகிற ஒரு மசோதா. மேலோட்டமாக படிச்சுட்டு நான் இஸ்லாமியர்கள் அது பண்ண உருட்டினீங்க. ஒரு ஹியரிங் டு அனதர் ஹியரிங் போகுது. இவங்க அந்த 5 பேர்லேயே இல்லை, ஆனால் நாங்கள் தான் போட்டோம், நாங்கள் தீர்ப்பே வாங்கிட்டோம்லாம் பேசினார் ஆதவர்ஜுன்லேருந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்களுக்கான அரசியல் பேசுதல் புரிதல் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், குஷி ஆனந்த் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பார்? பர்சன்டேஜ் சரியாக தெரியல சார், எனக்கு தெரிஞ்ச 5 கீழே இருக்கும். சும்மா சொல்லுங்கள். 3% கூட இல்லை பர்சன்டேஜ் கேட்கல நான். இத்தனாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில் இருந்திருக்கோம், இவர் குறைந்தது இவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்களேன். ஒரு 5000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருப்பார். 5000 வாக்கு வித்தியாசம்னா இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 25,000 ஓட்டு வாங்கியிருப்பார். ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார். மொத்த வாக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு 50,000 60,000 20,000 இருந்திருக்கும். டிவைடட் பை 10 போட்டுக்குங்க, மொத்தமே 4000 சில்லற ஓட்டு தான் அந்த தொகுதி. இவர் வாங்கின ஓட்டு 2000 சில்லற, வித்தியாசம் 300 சில்லற. இவர் பெஸ்ட்டு ஈவெண்ட் மேனேஜர், நல்லா சேர் தூக்க தெரியும், ஈவெண்ட் அதில் கொடி கம்பெல்லாம் பாதுகாக்க தெரியாது. ஏதோ ஒரு ஈவெண்ட் என்னடா அது இது பண்ணிட்டு இவரே போவார் வருவார், இவரே போய் எஸ்பியை பார்த்து மனு கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். இதுக்கு கரெக்டு. பொலிட்டிக்கலாக இவர் கரெக்டாக, பொலிட்டிக்கல் நாலேஜ் இவருக்கு இருக்கா? இவர் வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டோம், வந்துட்டு வளர்த்துருக்கலாம், வளர்க்கல. அப்போ இவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. விஜய்க்கும் இல்லை. விஜய்க்கு எப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. சரி, நம்ம ஒரு கட்சியுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். எதுவுமே தெரியாமல் இப்படி பண்ணிட்டு போகிறது ஸ்ட்ராட்டஜி. சனிக்கிழமை வந்து பிரச்சார பயணம் போட்டு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சனிக்கிழமை போட்டால் அடுத்த ஒரு 4 நாளைக்கு ஊடகங்கள்ல பேசு பொருளாகும். இப்போ வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா அடுத்தவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொருளாச்சா கேலி பொருளாச்சா? அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் அதுக்கு பேசணும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி, பிக் பாஸ் 105 நாள் நடத்துவாங்க, 15 வாரம். இவரும் கரெக்டாக பாருங்கள் 15 வாரம் டிசம்பரில் முடியுது. சனிக்கிழமை வருவார். அங்கேயும் சனிக்கிழமை முதல் தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு 2வது ஷூட்டிங் சண்டே மாதிரி காமிச்சிக்குவாங்க. 2க்கும் வேறு கருத்து. அதுலேயும் கமல்ஹாசன், இதில் விஜய். அப்போது இவர் சனிக்கிழமை நடத்துகிறாரு. ஆனால் பேசணும்ல, பேசினா தானே அதை வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க. இப்போ நம்ம ஊடகங்கள் எப்படி காதலால் ஒரு ஓவியம் வரும் தெரியுமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விழுந்துடும், தொடச்சிடுவான், அப்புறம் அதை வச்சுக்கின்னு இது அவர் இந்த வறுமையை சொல்லுகிறார்னு நினைக்கிறேன். இல்லை சார், சுற்றுச்சூழலை சொல்கிறார் சார்,
இது அப்படி உருட்டுறாங்க. அந்த மாதிரி விஜய் பேச்சுக்கு டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு டீகோடு பண்ணுறதுக்காகவாவது ஏதாவது பேசணும்ல. என்ன பேசுனீங்க? எல்லாம் ஒரு வரி தான் எப்பவுமே அவர் பேசுவார். அந்த ஒரு வரியிலேயே என்னங்க என்ன பேசல என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவர் வந்து கிட்னி திட்டு பற்றி பேசினார்ல அப்படின்னு. என்னங்க பேசினார்? மணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி திட்டு ஈடுபட்டார். வேறு அவ்வளோதான். வேறு என்ன பேசணுன்றீங்க? அப்புறம் இது சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினாரா? என்ன பேசினார்? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா கேட்டார்ல. ஓ அவ்வளோதானா? அப்போ மின்சார உயர்வு சொன்னாரா? மாதந்தோறும் மின் கட்டணும் நீங்கள் என்ன ஆச்சு அப்படி கேட்டாரா? ஓ சரி. வேறு என்ன? நீட்டு பற்றி பேசினாரா? ஐயோ நீட்டு பற்றி பேசிட்டாரா? அப்போ அனிதா அரியலூர் வரை போனார். அனிதா பற்றிலாம் பேசியிருப்பாரா? என்ன பேசினார்? நீட்டே விளக்குன்னு சொன்னார்ல. அவ்வளோதான். அப்புறம் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினார். என்ன பேசினார்? டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படின்னாரு. அப்போது ஒரு வரி. இப்போ இதே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க. ஒரு மாவட்டம் போகிறாரு. நீங்கள் 234 தொகுதிக்கும் முதல் தடவை வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் போகிறீங்க. ஆனால் நீங்கள் அதுலேயே என்ன பண்ணுறீங்க? டீலிமிட்டேஷன் பண்ணுறீங்க. மொத்தமே 15 நாள் 3 தொகுதின்னு. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களால் முடியவே முடியாது. இன்றைக்கி 2 தொகுதி ஆக்கிட்டாங்க. 2 மாவட்டம், தொகுதி இல்லை 2 மாவட்டம். இந்த 2 மாவட்டத்துக்கே இவங்க மறுபடியும் அந்த ரோட் ஷோலாம் பண்ணால் கொன்றுவேன் ஒழுங்காக போன்னு சொன்னால் 2 மாவட்டத்துக்கு போக முடியும். அங்கேயும் போலீஸ் விட்டு வேடிக்கை பார்த்துச்சுன்னா ஏதாவது கூத்து நடக்கும். அப்போது 234 தொகுதியும் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கான இதுவே முடியாது. நீங்கள் டிசம்பர் முடிக்கும் பொழுது ஜனவரியிலேருந்து தேர்தலுடைய வேகம் ஆரம்பிச்சிடும். கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்லை மற்ற விஷயங்களோ வேட்பாளர் தேர்வு இப்படி போயிடுவீங்க. இதில் மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் 234 தொகுதி போகிறது? 1. 2வது இப்போ எடப்பாடியோ மற்றவர்களோ எந்த மாவட்டம் போனாலும் அந்த மாவட்டத்து எம்எல்ஏவோ வேட்பாளரோ அடுத்து இவங்க தான் நிற்க போகிறாங்கன்ற ஆட்களையும் நிற்க வைப்பாங்க. அதில் பேசும்பொழுது அவர் அறிமுகமாவார். ஓ இவரா? ஒருத்தர் நிற்க சொல்கிறாரு. நான் இல்லைனாலும் நாளைக்கு முருகுமாறனே வருவார் அப்படின்னு ஒரு மாவட்டத்தில் பேசுகிறார். ஓ இவர் தான் முருகுமாறனா? தெரியுமே. இந்த ஒரு இது எங்கேயாவது பண்ணுறீங்களா? நானே வருவேன்னா நீங்களே யாருக்கு போடுவாங்க? அதே ஒருத்தர் கருப்பு கண்ணாடி போட்டு நின்னாருங்க. வெள்ளையா நல்லா ஹைட்டாக நல்லா இருக்கிறாருங்க. அவர் எந்த தொகுதி நிற்காது தெரியல. அவர் நின்னா எனக்கு ஓட்டு அவர் தான். ஒரு பவுன்சரியா துபாயிலேருந்து வந்துக்கிறாருங்க. நீங்கள் யாரை ஏற்றுறீங்க? எந்த கட்சிக்காரை ஏற்றுறீங்க? ஏற்றுனா புசி கோச்சிக்குவார். தலையூர் பக்கத்தில் போய் நிற்கிறியா? தலையூர்கிட்டே நீ நெருங்கிட்டுனா அப்புறம் நான் என்ன வருது? இதுதான் பிரச்சனை. அப்போது மாநாடு நடத்துறீங்க. தீர்மானம் போட்டால் தீர்மானத்தை மற்ற கட்சியெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஒருத்தர் முன்மொழிவார், ஒருத்தர் வழிமொழிவார். ஒருத்தர் தீர்மானத்தை பற்றி பேசுவார். இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் எல்லாம் பேசுவாங்க. மேடையும் யார் பார்த்துக்குவாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட கட்சி பார்த்துக்கும். அந்த நிர்வாகிகள் தான் மேடையில் இருப்பான், எல்லாம் இருப்பான், பின்னாடி நிற்பான், ஃபோன் பண்ணுவான் வீட்டுக்கு. விஜய் பின்னாடி நிற்கிறேன் பார் லைவில் வரேன் பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவான். டீ கொண்டு வரது மற்றதெல்லாம். இங்கே நிர்மல்குமார் கீழே இறங்கி போனாராம். ஃபோன் வந்துச்சுன்னு மேடையை விட்டு. திரும்பி வந்தால் நில்லு எங்கே போயிட்டு வரோம்? நான் கட்சிக்காரனா நம்ப மாட்டேன். ஆதவர்ஜுனை சொல்லு அப்படின்னு. ஏன் பவுன்சரில் வச்சு அந்த இடத்துல இது பண்ணுறது. இந்த மாதிரி கட்சி அமைப்புக்கு எது மேலே நான் வித்தியாசமானவன் மற்ற கட்சி மாதிரி நீங்கள் என்னங்க நீங்கள் அவரை மாதிரியே பண்ணோன்னு இவரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே முதலமைச்சராக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்கள மாதிரியே அரசியல் கட்சி ஆரம்பித்தானே வந்திருக்கீங்க. அரசியல் கட்சிக்குன்னு ஒரு பொதுவான ஒரு இது இருக்குல்ல. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பேசாமல் நான் எதையும் பேச மாட்டேன்னா இன்னொன்று இந்த இருக்கிற அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் இன்னும் ரசிக மனோபாவத்தில் தானே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம நேஷனல் லெவலில் பேச போடுறோமா இல்லையா? அவர் சினிமாலேருந்து வந்த உடனேமே எல்லாருமே அரசியல்வாதியாக மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா யாராலுமே முடியாது. இப்போ எந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மக்களுக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கும் அரசியல்வாதியாக தெரியறதுக்கும் நேரம் எடுக்கும். இப்போ இவர் ஆரம்பித்து 1.5 வருஷம் தான். நான் ஒன்றும் சொல்லுங்க, நேரம் எடுக்கும், எடுத்துக்குங்க. 2031 வாங்க, அவ்வளோதான். நான் எதாவது சொன்னேன்னா நேரம் எடுக்கும், நேரம் இல்லை. அப்போ இல்லாத நேரத்தை எவ்வளோ ஸ்பீடாக பயன்படுத்தணும் இதை தான் நம்ம சொன்னோம். நீங்கள் சொன்னீங்க 1.5 வருஷம் 2023 பிப்ரவரி கட்சி ஆரம்பித்தது. கட்சி ஆரம்பிக்க போகிறேன்ற முடிவை இவர் எடுத்து அதற்கான உள் ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பித்தது 2020. த கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி இவர்களோட இணைஞ்சதெல்லாம் 2021 பிறகு. அப்போ 4-5 ஆண்டுகளாக இவர்கள் இந்த வேலையில் இருக்காங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன், அரசியலே எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு எப்படிங்க நீங்கள் அரசியல் வர முடியும்? அரசியல் நீங்கள் தூய்மை பணியாளர் கூட அரசியல் பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்கு எலைட் பாலிட்டிஷியன் நீங்கன்றேன் நான். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நீங்கள் ஷூட்டிங் போவீங்க, வருவீங்க, ஒரு வகையான லக்ஸரி வாழ்க்கை வாழ்வீங்க, வெளியே வரமாட்டீங்க. ஏன் நீங்கள் சனிக்கிழமை ஏன் சிங்கம்னு சொல்லிக்கிறீங்க? பத்திரிக்கையாளரை பார்த்தா பயம். கேள்வி கேட்குறாங்கன்னா பத்திரிக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். சொல்ல முடியலன்னா வெளியே வர மாட்டீங்க, கதவு மூடுவீங்க. நீங்கள் பிரச்சார பயணத்துக்கு போகிறீங்க, எடப்பாடி போகிறாரு, பேட்டி போடுறாங்க, கேட்குறேன் சொல்கிறாரா? சார் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க சார் அப்படின்னு டெல்லியில் ஒருத்தர் நக்கல் அடிக்கிறாரு.
என்ன சொல்கிறாரு இவர் பதிலுக்கு? தெளிவாக போடுவீங்களான்னு கேட்குறாரு. தான் சீமான்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? டிடிவிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அண்ணாமலைட்ட ஏன்? அண்ணாமலை வந்தப்போ எவ்வளோ தடுமாறினார். அவர் ஒரு கருத்துக்காக வருவார், இதுதான் எங்கள் கட்சி கருத்துக்குன்னு சொல்ல வருவார். இவன் செட் பண்ணி வச்சுருப்பான், 2 ப்ரொவோக் கொஷின் கேட்பான், ஒன்றைக்காங்கன்னு அவன்கிட்ட சண்டைக்கு போயிடுவார். இது என்ன மேட்டர் சொல்ல வந்தாரோ அது போயிடும் பின்னுக்கு. இவர் சண்டை போட்ட விஷயம் பெருசாக ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளில் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பாருங்கண்ணா அப்படின்ட்டு அதை எப்படி பண்ணணுமோ ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் அதை பண்ணணுமா வேணாவா? குறைந்தபட்சம் தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியும். சரி உங்களுக்கு தெரிலங்க, நீங்கள் ஒரு எலைட்டு, உங்களுக்கு அரசியல் தெரில, உங்கள் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளரை போடும் பொழுது அவரையாவது நீங்கள் இதை ஈடுகட்டுற மாதிரி, எப்பா என்னப்பா என்ன என்கிட்ட வா நான் சொல்கிறேன், இதான் தாவேகா கொள்கை, நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம், திமுக அந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது, இது பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இது பண்ணாரா, முதலீட்டை ஈர்த்தாரா, எவ்வளோ 17,000 கோடின்றாரு, 14,000 கோடி இங்கேயே விரிவாக திட்டங்க, 3,000 சில்லற கோடி கொண்டு வரதுக்கு அவர் முதல்வர் போகணும். என்ன பண்ணுறீங்க? என்ன அன்புக்காரங்கள், எங்கே போச்சு உங்கள் அன்பு? இப்படின்னு கேட்டால் அது நீங்கள் மைக்கை பார்த்தோன்னே தலையாட ஆரம்பிச்சிது உங்களுக்கு. யார்? ஆதவ அர்ஜுனா. அவர் பேசுகிற தமிழை வச்சே அவரை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அருண்ராஜ், நேற்று வரைக்கும் அதிகாரியாக இருந்தவர், அவருக்கு என்ன பேசுனா தெரியாது, இன்னொன்று கோஷ்டிக்குள்ளே அவர் சேர்க்கலை, நீ தனியாக இரு அப்படியே போயிட்டு இருக்குன்றாங்க. யார் இருக்கா? அப்போ வெளியிலேருந்து வரவங்களே நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவர் அரசியல் கட்சி தலைவர் வந்தால் அவருக்கு டைம் எடுக்கணும். ரைட், டைம் எடுக்கும். 2 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மற்றவர்களை உள்ளே கொண்டு வந்தால் தானே அவனுக்கு தெரியும். இப்போ ஏன் உங்களது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது? ஒரு மாநாடு நடத்துறதுல என்ன பிரச்சனை வருது? ஒரு ரோட் ஷோலாம் இப்போ கண்டுபிடிச்சதுங்க, இவங்க கண்டுபிடிச்சது. ஒரு அரசியல் பிரச்சார பயணம் நடத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? எதுலேயுமே திட்டமிடல் ஏன் மிஸ் ஆகுது? கட்சியுடைய உட்கட்டமைப்பு ஏன் பிரச்சனை ஆகுது? இவர் என்ன சொல்கிறாரு? தலைவரை இட்டாந்து கொண்டு போய் விடுறதே பெரிய உட்கட்டமைப்புன்றார். அப்போ இவருடைய அறிவு இவ்வளோ தான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்களுக்கான இது இல்லை. கேட்டால் உன் இஷ்டத்துக்கு பண்ண சொல்கிறியா, நீ ஒரு கட்சி ஆரம்பி, அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னா இதெல்லாம் ஆணவம் தானே. இன்றைக்கி தமிழ்நாடு பெருமையாக இந்திய அளவில் கொண்டு போயிட்டீங்களா இல்லையா? அவர் என்டிடிவி ரிப்போர்ட்ரு கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அவர் பார்க்காத மேலே இது கிடையாது, பார்க்காத மாநாடு கிடையாது. அவருக்கு புது அனுபவம் அன்றைக்கி கிடச்சிது. ஒருத்தன் தலைப்பா கட்ட போகிறான், ஒருத்தன் மூஞ்சை கட்ட போகிறான், லாஸ்ட்டில் மம்மி மாதிரி ஆகிட்டானுங்க சுற்றி. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வட இந்திய ஊடகங்களில் பெரிய ட்ரால் ஆகிறது இந்த மேட்ரு. இதை கூட கண்டிக்கணுமா வேணாவா? இதே மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எதுலையா வருதா? ஏங்க ஒரு கட்சியில் செவுரு, டிரான்ஸ்ஃபார்மர், மின்கம்பங்கள். சரி, இவங்க பண்ணுறதுக்கு நம்ம கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தர்கிட்டேயுமா போய் சொல்லிட்டு இருக்க முடியும், இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அதை சொன்னார்? கடைபிடிச்சு வர்றது எங்கே சொன்னார்? நம்மளுடைய கடமை தானே. நடக்குது இல்லை? அந்த இடத்துல இருக்கீங்கள, அங்கேயும் சொல்லணும். அதை விட்டு நண்பா நண்பின்னா அவன் நண்பா நண்பின்னு தோல் மேலே கை போடுவோம். பொலிட்டிக்கல் லீடரு அந்த இப்போ உங்களுக்கு உங்கள் நிறுவனம் இருக்குது, உங்கள் எம்டி வராரு, நண்பா தோழி வாங்க டீ சாப்பிடலாமா, சீட்டு கட்டுருக்குதா, சீட் ஆடலாமா, நாளைக்கு என்ன பண்ணீங்க, இது என்ன ஆச்சு, ஏன் எடுக்கலை, எவ்வளோ முக்கியமான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுறது நண்பா அப்படின்னு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. அப்போ அவள் வரும்போது ஒரு மீட்டிங் நடக்குதுனால அது ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஐயோ எம்டி மீட்டிங் சிக்கல் என்ன கேட்க போகிறாரோ, அட்லீஸ்ட்டு இந்த டீம்மேட்டை கூட பயப்படுவாங்க. டீம்மேட்னு வந்தான்னா ஐயோ நீ என்ன கேட்பாரோ, இது என்ன ஆச்சு, அது என்ன ஷார்ட்ஸ் போட்டிங்களா, வெறும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணீங்க, இது ஏன் போகல, என்ன தலைப்பு போட்டிங்க, ஐயோ நம்ம உருட்டி எடுத்துருவாருங்க. வந்து நண்பா நண்பி டீ சாப்பிட்லாமான்னா அந்த நிறுவனம் என்ன ஆகும்? நிறுவனத்துக்கே இதுன்னா அரசியலுக்கு நீங்கள் ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். கேட்டால் அவர் என்ன அவங்களுக்காக இருக்காருன்னா அப்படியே தான் இருங்கன்றாங்க. ஜனங்க அப்படி தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்போம், பண்ணு நல்லா இருக்குது, லைட்டாக பண்ணி போட்டு நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாருப்பா விஜய், அவ்வளோதான். ஓட்டு விடாது. நீங்கள் மக்கள்கிட்ட என்னைக்கு ரீச் ஆகுறீங்களோ, அவங்க பிரச்சனையை பேசுகிறீங்களோ, அன்றைக்கி தான் நம்மள ஒரு ஆள் எடுத்துக்குவாங்க. நான் முதல்வர் ஆனாலும் இதெல்லாம் பண்ணுவேன்னு என்னைக்கா வந்துருக்கா சொல்லுங்கள். நீங்கள் நான் முதல்வர் ஆனால் இதெல்லாம் பண்ணுவேங்க, நான் விட மாட்டேங்க. இந்த ஊழல்வாதிகளை விஜயகாந்த் இருந்துச்சா, அது ஜெயலலிதா இருந்ததா, எல்லா தலைவர்களையும் இருக்குதா, சீமான்ட்ட இருக்கா? 8% வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நான் வந்தால் இப்படி, நான் வந்தால் இது சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் தான் மாற்று சக்தி, என்ன சக்தி அது, அந்நிய சக்தியா, என்னமோ ஒரு சக்திங்க அது, முதன்மை சக்தி, அடிக்கடி இது வேறு மறந்து போயிடுது, முதன்மை சக்தின்றீங்க. அப்போ நீங்கள் என்னன்னா பேசணும், பயந்தே போயிடணும். ஸ்டாலின்னு பயந்துடணும், என்ன இப்படிலாம் சொல்கிறாப்புல பயங்கரமாக இருக்குது, ஒருவேளை வந்துடுவாரோ,
அப்படின்னு அளவுக்கு பேசணும். சரி, என்னதான் இருந்தாலும் இப்போ எப்பயுமே வந்து இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சார பயணமே ஓ, ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பேசுவாருன்றீங்களா? 8 மாதம் 9 மாதங்களுக்கு ஓ, முன்னாடியே இப்போ இந்த பேச தேர்தல் முடியாதுன்றீங்களா? பயணம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது தாவேகா கட்சி உள்ள வந்திருக்கிறதுனால அப்படின்றத நம்மளால மறக்க முடியாது. அது அவங்க வேலைங்க, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பாடுறா நம்மளை பார்த்து பயன்ட்டான் மாப்பிள்ள, நம்மளை மிரட்டிட்டோம்ல அப்படின்ற. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நான் மட்டும் வந்துட்டேனான்றீங்க. சாதாரண மக்களை ரீச் ஆகிறதுக்கு என்ன பேசுகிறீங்க? நீங்கள் அப்படியே அலங்கார வார்த்தைகள் பேசுகிறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டாஸ்மார்க்கு, போதை பழக்கம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏன் உணரலைன்னா, நீங்கள் எலைட்டு, நீங்கள் அந்த பிரச்சனையில் இல்லை. ஆக்சிடெண்ட்டை பார்த்தவங்க கதை தான். ஒருத்தன் செல்ஃபி எடுப்பான், மாப்பிள்ள புருஷன் பொண்டாட்டி வந்தாங்க மாப்பிள்ள, வண்டி சறுக்கி வந்துச்சு பாரு, அந்த பொம்பளை தலையில் ஏறி இறங்கிச்சுடா, இந்த உனக்கு வீடியோ அனுப்பிச்சிக்கிறான் பாருண்டான்னுவான். அவன் ரசிக மனப்பான்மையில் எடுப்பான். இன்னொருத்தர் சொல்லுங்கள் ரமேஷ், இந்த வாகனம் வந்தது, வண்டி சறுக்கி விழுந்தது, மனைவிக்கு கண்ணெதிரே, கணவன் கண்ணெதிரே அப்படின்னு அவன் செய்தி சொல்லுவான். ஒருத்தன் பதறி போய், ஏங்க வருத்தப்படாதீங்க போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, யாருக்கா சொல்லணுமா, நம்பர் சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஃபோனை சொல்லுங்கள், நான் பண்ணுறேங்கன்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். ஒவ்வொருத்தர் மனநிலை, அவரு ஐயோ பொண்டாட்டி போயிடுச்சேன்னு துடிப்பார். மனநிலை வித்தியாசம் மாறுபடும். ஆனால் குறைந்தபட்சம் என்னையா அப்படி நடக்குது, இந்த செய்தியாளரே என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, இந்த சாலை இந்த மாதிரி இருக்குது, அதனால தான் சறுக்கி விழுந்தாங்க. இன்னொன்று, இந்த டைமுக்கு வாகனம் இந்த மாதிரி வரக்கூடாது, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைன்னு செய்தியோடு சேர்த்து சொன்னால் ஜனங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும். ஆமாயா, நான் கூட அன்றைக்கி போகிறேன், சறுக்கி விழுந்துருப்பையா, என்னையா கவர்மெண்ட்டுன்னு இதை பதிய வைக்கிறது தான் ஒரு செய்தியாளருடைய வேலை. ஆனால் இங்கே நீங்கள் அந்த கோவத்தை கொண்டு வரணும்ல மக்கள்கிட்ட, அந்த கோவத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரணும். அந்த கோவம் பாரியா நம்ம மேட்ரை பேசுகிறாயா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு போதையாக பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான், ஒவ்வொரு குடும்பமும் டாஸ்மார்க்கால் பாதிக்கப்பட்டிருக்குது. குடும்ப வன்முறைக்கு இன்றைக்கி அடிப்படையாக இருக்குது டாஸ்மார்க். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் இருக்க பையனும் கஞ்சாக்கும் இதுக்கு அடிமையாக இருக்கிறான். இது காரணம் இந்த கவர்மெண்ட்டு. நான் வந்தால் விடமாட்டேன்னு பேசுனீங்கன்னா, அந்த தாய்மார்கள் பார்க்கும்போது நமக்காக பேசுகிறான்டா தம்பி விஜய், நான் கூட என்னமோ நினச்சேன், இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் தீவிரவாதியை தூக்கிட்டு வரானே, இந்த மாதிரிலாம் நடிக்கிறாப்பிலையா, கொஞ்சமாவது ஒரு யதார்த்தத்துக்கு வருதாடா அப்படின்னு நினச்சேன், டம்மி பீஸுன்னு நினச்சேன். ஆனால் நமக்காக தம்பி பேசுகிறான்னு ஓட்டு போடுவாங்க. இங்கேயும் வந்து டம்மி பீஸு, முதல்வர் அவர்களே அங்கிள் சொன்னால் கோச்சிக்கிங்க, அதனாலண்ணா இதே மாதிரி பேசிட்டு எவ்வளோ நாள் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்க முடியும், நாளைக்கு ஓட்டு போடும்போது ஜனங்களும் அப்படியே பண்ணோம், யாருக்கு போட்ட அவ்வளோதான். அவன் சாமர்த்தியவாதியோ அவன் தட்டிட்டு போயிடுவான். அதனால் அந்த ஒரு தன்மை இருக்கணுங்க. நீங்கள் வந்துட்டீங்க, வரலன்னா அது இல்லை. நீங்கள் நடிகராக இருந்தப்போ யாரா கேட்டோமா, புஷி ஆனந்த்னு ஒரு கேரக்டரே யாரும் நினச்சி பார்த்தோமா? தெரியாது. இன்றைக்கி ஏன் கேட்குறோம், அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, இதெல்லாம் பண்ணல, ஏன் பண்ணலான்னு கேட்குறோம். கேட்டால் ப்ரோ ஓரளவு தான் ப்ரோ, சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோன்னா நம்ம என்ன பண்ணுறது? அரசியலுக்கு வந்தால் நோண்ட தான் செய்வாங்க, கேட்க தான் செய்வாங்க. ஓட்டு மட்டும் ஆசை இருக்குது, முதலமைச்சருக்கு ஆசை இருக்குது, இப்போ அதற்கேற்ற நடைமுறை இருக்கணும்ல. எந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போகிறீங்க, அவங்க பிரச்சனையை பேசணும்ல. அவங்க பிரச்சனையை நீங்கள் பேசணுன்னா நீங்கள் உள்வாங்கிக்கணும்ல. நீங்கள் அந்த பிரச்சனை மேலே, இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை நமக்கு புரிஞ்சு நமக்கு ஒரு கோபம் வந்தால் தானே அது மேலே நம்ம பேச முடியும். என்னையா பண்ணிட்டான், 23,000 சம்பளம் கொடுத்துட்டு அதில் குடும்பம் தள்ளுறது பெருசு, நீ வாட்டில் 16,000 போன்ற, நீ என்ன கவர்மெண்ட்டு அவங்கள பற்றி கவலைப்படுறியா, என்ன நீ இது பண்ணுற அப்படின்னு கேட்டால் உனக்கு நியாயமான கோபம் இருக்குன்னு அர்த்தம். தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் செய்தீர்களா, அடுத்தது வேறு, ரேஸ் விட்டீர்களா, அடுத்தது வேறு, அம்மா உனக்கு என்ன பண்ணீங்க, அடுத்தது வேறு இப்படின்னு போனால் அவனும் அப்படி தான் போடுவான், ஓட்டம் அப்படி தான் போகும். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. மற்றவர்கள்ட்ட இருக்கிற இது பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ எடப்பாடி எடுத்துக்கங்க, ஒரு ஏரியாவுக்கு போகிறாருன்னா அது ஏரியா பிரச்சனை. இன்னொன்று பாருங்கள், பிரச்சார பயணம் போகணுன்னா அன்றைக்கி காலைல எடப்பாடியில் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி காலைல அந்த மாவட்டத்தில் உட்காந்துக்கிறாரு. யார் விவசாய பிரதிநிதிகள், தொழிற்சங்க, வாங்க உட்காருங்க, உங்க குறைய சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கே வந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கலான்ட்டு வரும். இன்னொன்று, இன்றைக்கி பேச வேண்டியதுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கும். பாதிக்கப்பட்டவங்க சொன்னால் தாங்க பல விஷயம் நமக்கு தெரியும். ஒரு பத்திரிகையாளரே ஆஃபீஸில் உட்காந்து எழுதாதன்னு வாங்க, நீ களத்துக்கு போனால் தான் நீ பத்திரிகையாளர்னு வாங்க. ஏன்னா களத்துக்கு போனால் கூடுதலாக 10 விவரங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நாங்களாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கோம். இது வந்து அரசியல்வாதிக்கு பொருந்தும். நிச்சயமா. இவ்வளோ நேரம் வந்து நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.